இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தல் நடந்த பொழுது இந்த தேர்தல் காலங்களில் என்ன நடந்தது என்று சற்று யோசித்து பார்த்தால், நடந்து முடிந்த தேர்தலை பல அரசியல் கட்சிகளும் பல ஊடகங்களும் எவ்வளவு கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள். ஜனநாயகம் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் சாய்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி மக்கள் தான் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவும் சரி, இதற்கு முன்பு ஆண்ட அதிமுகவும் சரி, அவர்களுக்குள் வார்த்தை போரைத்தான் நடத்தி கொண்டிருந்தார்களே தவிர இந்த தேர்தலில் ஜனநாயகத்தில் ஆக்கப்பூர்வமான அரசியல் செயல்பாடுகளை இந்த இரண்டு கட்சிகளும் வைக்கவில்லை. இன்னொரு பக்கம் ஊடகங்கள் விவாதம் செய்தது. எந்த கட்சியை சேர்ந்தவர் யாரிடம் விலை போனார், எந்த கட்சியில் இருப்பவர்கள் எந்த கட்சிக்கு மாறி தேர்தல் வேலை செய்கிறார்கள், அதற்காக அவர்கள் பெற்ற தொகை எவ்வளவு, அவர்கள் வாங்கிய கையூட்டு எவ்வளவு, எந்தெந்த கட்சியில் இருந்தவர்களெல்லாம் அவருடைய கட்சியை விட்டு மாற்று கட்சிக்கு வேலை செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் புலனாய்வு செய்து கொண்டிருந்தன ஊடகங்கள். இப்படி புலனாய்வு செய்த அந்த ஊடகங்கள் தேர்தல் நெருங்க பல ஊடகங்கள், அதிமுகவிற்கு ஆதரவாக பல ஊடகங்கள், திமுகவுக்கு ஆதரவாக பெரும்பாலான ஊடகங்கள், திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஊடகங்கள், அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான ஊடகங்கள் என்று ஊடகங்கள் ஆளுக்கு பிரிந்து நின்றார்கள். எதற்காக? அவருடைய சுயநலத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக. கருத்து கணிப்புகளை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்று கேட்டால், ஊடக சம்பந்தப்பட்ட கல்வியை படிக்கின்றவர்கள், ஜர்னலிசம் படிக்கின்றவர்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாடத்திட்டங்கள் தான். அந்த ஜர்னலிசம் படித்தவர்கள், அந்த ஒரே பாடத்திட்டத்தில் வந்தவர்கள், குறிப்பாக அறிவியல் பாடத்தில் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு அல்லது நியூட்டனின் 3ஆம் விதி என்று எடுத்துக்கொண்டால் அது அனைவருக்கும் ஒரே விதிதான், ஒரே கோட்பாடு தான். ஆனால் இந்த ஊடகங்களை பற்றி இந்த ஜர்னலிசம் படித்தவர்கள் எந்தெந்த ஊடகங்களில் பணியாற்றுகிறார்களோ அதற்கு தகுந்ததை போல இவர்கள் மாறிக்கொள்கிறார்கள். ஒரே ஜர்னலிசத்தை ஒரே கல்லூரியில் படிப்பவர்கள் வெவ்வேறு ஊடகங்களிலிருந்து வெவ்வேறு கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள். ஒரு ஊடகம் திமுகவிற்கு ஆதரவானது, அந்த ஊடகம் திமுக 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். இன்னொன்று அதிமுகவுக்கு ஆதரவானது, அந்த ஊடகம் அதிமுக பெருவாரியான வெற்றி பெறும் என்று அவர்கள் நினைப்பதை கருத்து கணிப்பு என்று பல ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த ஊடகத்திலே ஜர்னலிசம் படித்துவிட்டு பணியாற்றுகிறவர்கள், ஊடகவியலை பற்றி கல்வியை கற்றுக்கொண்டு கருத்து கணிப்பு நடத்துபவர்கள், மக்களை சந்தித்து கருத்து கேட்கின்ற அந்த ஊடகங்கள் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று தான் கேட்டார்களே தவிர எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த ஊடகங்களும் ஒரு கட்டுரை கூட எழுதவில்லை. திமுக எதற்காக 39 தொகுதிகளில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், எதற்காக திமுக பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும், அப்படி இதற்கு முன்பு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சாதித்து கிழித்தார்கள், தமிழகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள் என்ன என்று எந்த ஊடகங்களும் எழுதவில்லை. அடுத்து இந்த தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள், முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் அவர்களுடைய நிலை என்ன, காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே எப்படி செயல்பட போகிறார்கள், இவை ஒரு புறம். அதே நேரத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வார்கள், அவர்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த விவாதத்தையும் எந்த ஊடகங்களும் செய்யவில்லை. தமிழ்நாட்டிலே ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றதே சாராயம், அந்த சாராயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதற்கு என்ன வழி என்று எந்த ஊடகங்களும் சொல்லவில்லை.
மதுபான கடைகளை மூட வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நதிநீர் பங்கீட்டில் தமிழகருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று தேர்தல் களத்திலே பேசிய ஒரே கட்சி தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் இதை முன்வைத்து மக்களிடையே வாக்கு கேட்டார். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி இதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை. இவர்கள் பேசவில்லை என்பதை பற்றி இந்த ஊடகங்களும் எந்த ஒரு கட்டுரையும் எழுதவில்லை. எந்த ஊடகங்களும் அதை பற்றி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் மக்கள் நலன் சார்ந்து பேசுகின்ற கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்றார்கள். அவர்கள் ஜாதி பெரும்பான்மையாக இருக்கின்ற இடத்திலே கூட அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லது வெற்றி பெற மாட்டார்கள் என்று ஒவ்வொரு ஊடகங்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்களே தவிர தமிழக மக்கள் நலன் சார்ந்து எந்த ஊடகங்களும் பேசவில்லை. திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பேசவில்லை. அந்த அளவிற்கு தான் தமிழக அரசியல் நாரி போய் கிடக்கிறது. அந்த நாற்றம் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களை முகம் சுளிக்கின்ற வகையில், மூக்கை பிடிக்கின்ற வகையில் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நாளையிலிருந்து தேர்தல் முடிவு வெளிவந்ததற்கு பிறகு திமுக எப்படி வெற்றி பெற்றது, அண்ணா திமுக வெற்றி பெற்றால் அண்ணா திமுக எப்படி வெற்றி பெற்றது, எந்த கட்சியாவது தோல்வி அடைந்தால் இவர்கள் தோல்விக்கு காரணம் என்ன, இவர்கள் அதை பற்றி அடுத்த விவாதத்தை ஆரம்பித்து விடுவார்கள். நாட்டு மக்களை பற்றி இந்த ஊடகங்கள் கவலைப்பட மாட்டார்கள். திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கவலைப்படாது என்பதைத்தான் இந்த தேர்தல் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இதற்கு பிறகாவது தமிழக மக்கள் சிந்திப்பார்களா? மதுபான கடைகளை மூடுவதற்கு என்ன வழி, போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்றெல்லாம் எழுதாத ஊடகங்கள் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு அவர்கள் கல்லா கட்டுகிறார்கள், அவர்களுடைய கஜானாவை நிரப்புகிறார்களே தவிர மக்கள் மிகப்பெரிய மீளா துயரில் தான் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. இனியாவது தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நோக்கி நகர்வார்களா அல்லது நோட்டுக்கு ஓட்டை விற்பனை செய்வார்களா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.